ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்றது பார்த்தீங்கன்னா, குலோப் ஜாமுன் மிக்ஸில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்றது பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு குலோப் ஜாமுன் மிக்ஸ் வந்து நீங்கள் எந்த பிராண்டில் வேணால் எடுத்துக்கோங்க. ஒரு பாக்கெட் எடுத்துக்கோங்க. இப்போது அந்த பாக்கெட்டில் இருக்கிற மாவை வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து தனியாக எடுத்து வச்சிடலாம். அதை ஃபஸ்ட்டு ஒரு பேனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்பு அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சு அதை நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1/4 கப்பு அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துட்டு அதை நல்லா பாகுபதம் வர அளவுக்கு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிம்மில் வச்சு விடுங்க. நல்லா ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு நல்லா அதை கொதிக்க விடலாம். இப்போ அதை நல்லா கொதிச்சுக்கிட்டே இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒன்று இருக்கு கூமுடா இருக்கட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டில் வந்து நெய் தடவி எடுத்து அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். உங்ககிட்ட ட்ரே இருந்தாலும் நீங்கள் அதில் நெய் தடவி எடுத்து வச்சுக்கலாம். அதை குறுக்க இந்த கௌசிக் வந்தா இந்த ஸ்வீட்டுக்கு நட்ஸ் எடுத்துக்கலாம் அல்லது கியூட்டி ஃப்ரூட்டி வந்து எடுத்துக்கலாம். ஆகா, உனக்கு பர்ற பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. ஆமாண்டா, அது உங்களுடைய ஆப்ஷன் தான் அது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி கொதி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம அந்த க்ரஷ் பண்ணுறதுக்கு நட்ஸ் க்ரஷ்ன்றது இருக்குது. ரொம்பவே ஈஸியாக நம்மளுக்கு சுலபமாக அதை க்ரஷ் பண்ணாவே போதும். நல்லா பொடி பொடியாக வந்துடும் இது. இப்போ நம்ம அதை பொடி பண்ணி தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம். பாதாமும் முந்திரி பருப்பும் தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம். இப்போது பாகு பதத்துக்கு வந்துடுச்சு இது. இப்போ அதை தொட்டு பார்க்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பி பதம் வர்ற அளவுக்கு இருக்கணும். நம்ம கம்பி பதம் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம மாவு கொட்டி செய்யும் பொழுது நல்லா ஸ்டிஃபாக வரும். இல்லைன்னா ஒரு மாதிரி குழஞ்சி போயிடும். நம்மளுக்கு அந்த பீஸ் போட்டு எடுக்கிறதுக்கு வராது. ஏலக்காய் சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காய் தட்டி போட்டு சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் பவுடர் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா அதை கொட்டிட்டு அதை கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ ஸ்டவ்வை வந்து சிம்மிலே வச்சுக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. அதை கட்டிப்படாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா நல்லா அது சூப்பராகவே வந்து ரெடி ஆகிடும். அது கலந்து விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஸ்லோ குக்கில் வச்சுக்கோங்க, தீ அதிகமாக வைக்க வேண்டாம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணுறத வந்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டே வாங்க. இப்போ ஒரு ஸ்பூன் வந்து சென்டரில் வந்து அப்பப்போ நெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நெய் சேர்த்துக்கோங்க. ரொம்ப நெய் அதிகமாக சேர்த்தாலும் திகட்டிடும். அதனால் கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க. அது சேர்த்துட்டு நல்லா அதை கலந்து விடுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற நட்ஸ் எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷன் தான். உங்களுக்கு வேண்டானா நீங்கள் பிளைனாக கூட செஞ்சு சாப்பிட்லாம். என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இப்போ அதை நல்லா அந்த பேனில் ஒட்டாத வர ஸ்டேஜ் அளவுக்கு நம்ம அதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கரெக்டான ஸ்டேஜுக்கு இப்போ பாத்திரத்தில் ஒட்டாத வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வேறு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பீஸ் போட்டு எடுக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அது ஈவனாக கரெக்டாக வந்துடும். இப்போ பால்கோவா ஸ்டேஜில் அதை நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து நல்லா அதை கொட்டிட்டு இப்போ நம்ம பீஸ் போட்டு எடுக்கலாம். நல்லாவே சூப்பராகவே இருக்கும். ஸ்கூல்லேருந்து வர பிள்ளைங்களுக்கு ஈவினிங்கில் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா மிச்சம் வைக்காத சாப்பிடுவாங்க. டூட்டி ஃப்ரூட்டி வந்து ஆட் பண்ணிங்கனாலும் ரொம்பவே பசங்க கலர்ஃபுல்லாக இருக்குதுன்றது விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுடைய ஆப்ஷன் தான் அது. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் மிதமான சூடில் இருக்கும்போது நீங்கள் பீஸ் போட்டு வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மீடியம் சைஸு, பெரிய சைஸு, உங்களுக்கு எந்த சைஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். இது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே சிம்பிளான ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி. நம்ம இந்த மாதிரி குலோப் ஜாமுன் செய்கிறத விட இந்த மாதிரி நம்ம வீட்டில் கேக் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்பவே சிம்பிளான ரெசிபி. ரொம்பவே பசங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. மிச்சம் வைக்கவே மாட்டாங்க. சீக்கிரமாக காலியாகிடும், வேஸ்ட்டும் ஆகாது. எப்போ ரெடி வந்து டேஸ்ட் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.